வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிற இந்த கண்டென்ட் வந்து ரொம்பவே கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா கணவர் வந்து மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தரோட தொடர்பில் இருந்தால் அந்த மனைவி வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியும் தன்னோட கணவரை காப்பாற்றி தர சொல்லியும் வந்து கேட்டு பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனைவி வந்து என் கணவர் வந்து அவரோட தொடர்பு இருந்ததெல்லாம் உண்மைதாங்க, ஆனால் என் கணவர் வந்து ரொம்ப தங்கமானவர், நீங்கள் தான் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு வித்தியாசமாக வந்து முறையிட்டிருக்காங்க. ஸோ யார் வந்து அந்த நபர், என்ன நடந்துச்சு, இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போக்குவரத்து காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் காவலர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க டிஜிபி ஆஃபீஸில் அவரோட சீனியர் மேலே. அதுவும் அவர் வந்து சாதாரணமான ஆள் இல்லைங்க, சாதாரணமான கிரேடு இல்லை. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டல போக்குவரத்து காவல்துறை இணை ஆணையர் மகேஷ்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தான். ஸோ அப்படி இவங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பட்சத்தில் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனே வந்து ஒரு விசாகா கமிட்டி வந்து அமைக்கிறாங்க. சீமா அகர்வால் அவங்களோட தலைமையில், அவங்களும் டிஜிபி அவங்க தலைமையில் வந்து அந்த விசாகா கமிட்டியை அமைச்சு அதை விசாரித்து அவர் மேலே வந்து நடவடிக்கையும் எடுக்கப்படுது. அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுறாரு. ஏன் அவர் மேலே வந்து விசாரணை கமிட்டி வச்சு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து தெரியணும். இது வந்து அப்போ சாதாரண மக்கள்லாம் உடனே ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இது போன்ற பெரிய ஆட்கள் மேலே வந்து சில பேர் பொறாமையில் பண்ணலாம், சில பேர் வேறு ஏதேனும் ஆதாயத்துக்காக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம நார்மல் பொதுமக்கள் மேலே போட்டாலும் உடனே வந்து அப்படிலாம் ஆக்ஷன் எடுத்துட மாட்டாங்க. ஸோ இது இவர் ஒரு மிகப்பெரிய அதிகாரி அப்படின்னும்போது இது கண்டிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை வாங்கி தரும் அப்படின்போது ரொம்ப யோசிச்சு தான் செய்வாங்க. ஸோ அப்படி அவங்க விசாரித்ததில் அதுக்கான முகாந்திரம், அதாவது இது நடந்தது வந்து அவங்க சொல்கிறது வந்து ஓரளவு உண்மை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவரை வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது நடந்து முடிஞ்சு அடுத்த ஓரிரு நாட்கள்லேயே வந்து இப்போது அவங்க மனைவி வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, என் கணவர் வந்து இது மாதிரி பாலியல் குற்றம்லாம் புரியல அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி, நல்ல விஷயம் தாங்க. எப்பயுமே வந்து மனைவிக்கு வந்து கணவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறது தானே. ஆனால் பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பெண்ணோட அவர் தொடர்பில் இருந்தது உண்மைதான். இது வேற மாதிரி ஒரு ட்விஸ்டாக இருந்தது. அந்த பெண்ணோட அவர் தொடர்பில் இருந்தது உண்மைதான். இது வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. நானே வந்து பல முறை அந்த பெண்ணையும் வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்கேன். இது மாதிரி என் குடும்பத்தை வந்து கெடுக்காத அப்படின்னு வந்து கண்டிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு பண தேவை ஏற்பட்டப்பெல்லாம் வந்து இவர் பண உதவி செஞ்சதாகவும் பொருள் உதவி செஞ்சதாகவும் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த பெண் காவலர் வந்து மறைமலை நகரில் வந்து ஒரு வீடு கட்டியிருக்கிறதாகவும் அதுக்கு வந்து 25 லட்ச ரூபா பணம் கேட்டதாகவும் அதை அவர் தர மறுத்ததால தான் வந்து இப்படி ஒரு போலியான புகாரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதோட அந்த விஷயம் முடிஞ்சுது. ஆனால் வந்து இது எப்படி இவங்க ஏன்னா இவங்க ஒரு கமிட்டி வச்சு விசாரணை பண்ணி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக எடுக்க மாட்டாங்களே. ஒரு போலி கம்ப்ளைண்ட் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கலாம் சாதாரணமான ஆட்கள், டிஜிபி, ஐபிஎஸ். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரிகள் அப்படின்போது சும்மா எடுத்தவங்க கவுத்தோன்னு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு விசாரித்து பார்க்கையில் இவர் வந்து இது மாதிரி தவறாக நடந்து கொண்டதா அந்த பெண் கூறின கம்ப்ளைண்ட் உண்மை அப்படின்னு எப்படி நம்புறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து நிறைய பேரை வந்து இது மாதிரி வந்து எப்படி சொல்றது, அவர்கிட்ட அனுப்புனதா வந்து இன்னொரு அதிகாரியை வந்து இடமாற்றம் பண்றாங்க. ஸோ அவர் யாரு வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் அப்படிங்கிறவர் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏற்கனவே 40க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்து அவர் மேலே இருக்குதா சொல்லப்படுது. அவரோட புகார்கள் வந்து யாருக்கிட்ட போகுது அப்படின்னா இந்த மகேஷ்குமார் அப்படிங்கிறவர்கிட்ட தான் போகுது, அந்த ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட தான் போகுது. ஆனால் அவர் வந்து அதை அதுக்கு மேலே ஃபார்வேர்ட் பண்ணலை. அவர் மேலே வரக்கூடிய புகார்களை
மேலே ஃபார்வர்ட் பண்ணி அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்படுது. அதுக்கு கைமாறா இவர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணதாகவும் அதனால தான் வந்து அவரை வந்து இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இவரும் அவருக்கு உடனே இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லி அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது போலியான கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் வந்து இந்த பெண் மட்டும் இல்லாமல் இன்னொரு பெண் காவலரும் வந்து இது மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்ததா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க மனைவி தரப்புல இப்போ இது பண்ணும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இது ஒரு கம்ப்ளைண்ட்டு தான், அதுவும் வந்து இது வந்து பாலியல் ரீதியான சீண்டல் இல்லை, அவங்களும் தெரிஞ்சே தான் பழகினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாங்க. இதை முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது பாலியல் குற்றம், இவர் வந்து பாலியல் ரீதியாக அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இவர் வந்து தொந்தரவு பண்ணியிருந்தாரு அப்படின்னா இதற்கான தண்டனையே வேற, அதற்கான சட்டங்களே வேற, அவரோட வேலை பறிபோகும், வேற லெவலில் இதுக்கான நடவடிக்கையெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களும் வந்து விரும்பி தான் இவ்வளோ நாள் அஃபேரில் இருக்கிறாங்க அப்படின்னா அதோட சட்டங்கள் எல்லாமே மாறும். ஸோ அதனால தான் வந்து இப்படி வந்து இதை முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா ஒரு கமிட்டி அமைச்சு விசாரித்து அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து ஒருத்தரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஒருத்தரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது உண்மைத்தன்மை இல்லாமல் அதை வந்து எப்படி செய்வாங்கன்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. இன்னொரு விஷயம், நான் சொன்ன மாதிரி இது வந்து பாலியல் கேஸாக இது மாறுச்சு அப்படின்னா அவரோட லைஃபே வந்து காலியாகிடும், வேலை போயிடும், மரியாதை போயிடும். அப்படின்போது இது வேற லெவலில் பாதிக்கும். அப்படிங்கிறதுனால அவர் வந்து தன்னோட மனைவியை வந்து இதை மாதிரி சொன்னாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறது விசாரணையில் தான் வந்து தெரிய வரும். தொடர்ந்து விசாரணைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் இந்த குற்றம் உண்மையா இல்லையா, இல்லை அவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இவங்க வந்து தெரிஞ்சுதான் வந்து 2 பேரும் பழகிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் என்ன இருந்தாலும் அவர் அப்படி பாலியல் சீண்டல்லே ஈடுபடலை, அந்த மாதிரி தவறே பண்ணலை அப்படின்னா கூட மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணுடன் வந்து தவறாக பழகுவது தவறு இல்லையா? அவருக்கு ஏஜும் அந்த அளவுக்கு இருக்குது, அறிவும் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, எந்த அளவுக்கு நாலேஜ் இருந்திருக்கும். ஸோ அப்படின்னும் போது அந்த பெண்ணே தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தால் கூட இல்லைம்மா இது தவறு அப்படின்னு வந்து சொல்லி திருத்துற வேலையெல்லாம் பார்த்துருக்கணும். ஸோ அப்படி ஒரு பொசிஷனில் அவரோட இருக்கார். அவரோட பதவி, படிப்பு, வயசு எல்லாமே, வீட்டில் மனைவி இருக்காங்க அப்படின்போது சரி எப்படி பார்க்க போனாலும் அதுவுமே ஒரு மிகப்பெரிய குற்றம் தான் இல்லையா? ஒரு குற்றம் நடந்தால் தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே வந்து குற்றம் அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த வழக்கை எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன தோறும், ஒரு காவல்துறை அதிகாரியே வந்து மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்காரு அப்படின்னா வந்து பொதுமக்கள் வந்து இதை எப்படி எடுத்துப்பாங்க? ஸோ சமூகத்தில் மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கவங்கலாம் ரொம்ப இருமடங்கு பொறுப்போடு இருக்கணும். ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் தவறு செஞ்சால் அது வேற, அதே நேரம் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தப்பு நடந்தால் கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க தப்பு செஞ்சால் அது வேற. ஸோ அவர்கள் இன்னும் பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு தொடர்ந்து மேலும் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண் காவலர்களை வந்து இந்த இரவு பணிகள் எல்லாம் வந்து போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அந்த குறிப்பிட்ட இடங்கள்லாம் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அவர் வந்து இரவு பணிக்கு அந்த பெண்ணை வர சொல்லி தான் வந்து இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் அப்படிங்கிற மாதிரியான சொல்லப்படுச்சு. ஸோ அதை தொடர்ந்து வாய்மொழி உத்தரவா, இதை வந்து ஆர்டராக பாஸ் பண்ணாமல் வாய்மொழி உத்தரவா யாரையும் வந்து போடாதீங்க அப்படின்னு வந்து இரவு பணியில் வந்து எந்த பெண் காவலர்களையும் போடாதீங்க அப்படிங்கிற சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் குற்றம் குற்றம்தான்.